அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணியோட பிறந்த நாள ஜாம் ஜாம்னு களை கட்டி அங்க எல்லாரும் கொண்டாடலான்னு ஆசை ஆசையா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியம் அசைவ விருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அங்க வராங்க. அடே அப்பா வீட்டுக்குள்ள வந்ததும் கம கமன்னு மணக்குதுங்கிறாங்க. ஆமா இன்னைக்கு யார் சமைச்சதுன்னு நினைச்ச என் தங்கச்சி பாக்கியமும் கூடவே எஸ்கி இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கும் போது சமையல் என்ன சும்மாவா இருக்கும்? நல்லா சூப்பரான வாசனையோட நல்ல விருந்துங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சாங்கிறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கிறது இல்லையான்னு கேட்கவும் வெட்டிக்கிளை சொல்றாரு, கனி சும்மாவா விடுறா, அங்க அதை ஒட்டணும் இங்க இதை ஒட்டணும்னு எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டா, அதை போய் வாங்கிட்டு வரக்கு எனக்கு நேரம் சரியா போச்சுங்கிறாங்க வெட்டிக்கிளை. சரி பரணி எங்கேன்னு கேட்கும். பரணி புடவை மாத்திட்டு இருக்கா, கூடவே ரத்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, வீராவும் ஹெல்ப் பண்றாங்கிறாங்க. பரணிக்கு வீரா புடவை கட்டி விடுறாங்க. அடே அப்பா இப்போதாண்டி ரொம்ப அழகாக இருக்கேங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு தெரியுது, ஆனால் உங்கள் அண்ணனுக்கு தெரியறது இல்லையேங்கிறாங்க பரணி. எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணனையே குறை சொல்லாது, அதுக்கு தான் அறிவு கம்மிங்கிறது உனக்கும் தெரியுமில்ல. அது அப்பப்போ மனுச்சா தான் என்னென்னு வீரா கேட்கும்போது, ஆமாண்டி அஞ்சலி பாப்பாவை என் தலையில் கட்டிட்டு அப்பப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கிறாங்க பரணி. போது நிறுத்திடி இரு உனக்கு அந்த நகையை போட்டு விடுறேன்னு வீரா நகையை போட்டு விடுறாங்க. பரணி இந்த நகையை போட்ட கையோட தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சத்தான் அப்படியே மகாலட்சுமி மாதிரி ஜெராக்ஸ். கனி கேக்கு வெட்டும்போது அண்ணே கேக்கு வெட்டினதும் ஜிகு ஜிகுன்னு வருமே டப்புன்னு வெடிச்சதும் அது இருக்கான்னு கேட்குறாங்க. ஏண்டி கேக்கு வெட்டும்போது அதெல்லாம் எதுக்குங்கிறாங்க வைகுண்டம். ஐயோ அதெல்லாம் வேணும். அப்புறம் நொறைய நிறைய வருமே அதுவும் இருக்கா அப்படின்னு கனி கேட்டுட்டு இருக்கும்போது, கனி சாம்பு நுரையெல்லாம் அது எதுக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அது அந்த முக்கு கடையில் பெரிய ஸ்டோர் கடை இருக்குதெல்லாம் அங்கே போய் வாங்கிட்டு வான்னு ரத்னம் சொன்னதும் சரிங்கிறாங்க வெட்டிக்கலே. கனி ஒவ்வொன்றா தான் சொல்லுவியா, உனக்கு ஒரு நாள் கொசு மருந்து அடிச்சு கொள்றேன் பாரு. ஏன் தனித்தனியாக சொன்னதுக்கு முதல்லயே ஏற்கனவே சொல்லியிருந்தா அத்தனையும் நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்னுங்கிறாங்க வெட்டிக்கலே. சரி நீ இஷ்டம் இருந்தால் போய் வாங்கிட்டு வா, இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கே நான் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்கிறேங்கிறாங்க கனி. வேண்டாம் வேண்டாம் உங்கள் அண்ணன் வந்தாலும் எண்ணெய் கொட்டிருக்கா, அப்பா நானே போய் வாங்கிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி போய் வாங்கிட்டு போகிறாங்க. சண்முகம் கடையில் செயின் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் பரணியோட ஃபோட்டோவும் சண்முகத்தோட ஃபோட்டோவும் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே அப்பா சூப்பர் செம ஜோடியாக நல்லா இருக்குது அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் ரபடிங்க பார்த்துட்டு சனியன் சொன்ன அதே நபர் தானே அவர் தானே ஃபோட்டோவில் காட்டினாங்கிறாங்க. அடா ஆமாடா செயின் வச்சிருக்காரு பாரு, செயினை பறிச்சாவே நம்மளுக்கு காசு, எப்படியோ நம்மளுக்கு டபுள் லாபம், வேலையை பார்க்கலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்முக வெளியே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே சனியா நல்ல வலுவான ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கியான்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. ஐயா நம்ம ஊர்லேருந்து திருவானந்தபுரம் வரைக்கும் செயின் பறிக்காத ஆளுகளே கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க தேடி பிடிச்சி அவனுக்கிட்ட வேலையை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொதப்பிட மாட்டாங்கல்ல சரியா செஞ்சுடுவானுங்களா? ஐயா கவலையை விடுங்க, செயின் கண்டிப்பாக வீடு வந்து சேராத, சண்முகனும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க சனியன். அப்படின்னா என் மாவ கேக்கு வெட்ட மாட்டாளங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு யாரும் கேக்கு வெட்ட மாட்டாங்க, அந்த கேக்கும் வீணா தான் போகுது. வீட்டில் பலூனா கட்டி தொங்கிட்டு போறானுங்க. அத்தனை பேர்த்தோட சந்தோஷமா இந்த பலூன் புஷ்ன்னு போற மாதிரி போயிடும். நினைக்கவே சந்தோஷமா இருக்குதுன்னு சவுந்தரபாண்டியும் சனியனும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் அந்த செயினை வாங்கும்போது கடைக்காரர் சொல்றாங்க, செய்கூலி சேதாரமெல்லாம் கம்மியாக கொடுத்துருக்கே சண்முகங்கிறாங்க. ஐயோ என்னென்ன இது, சண்முகத்துக்கிட்டே கணக்கு பார்க்கறது, உங்ககிட்ட தானே எந்த ஒரு விசேஷம்னாலும் வந்து செயின் வாங்குறோம் நகை வாங்குறோம் எடுக்கிறோம், நீங்களும் அருமையா என் சம்சாரத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. என் சம்சாரத்தோட பிறந்த நாளை காலையிலேயே மறந்துட்டேன்னு சொல்லி சரியான சண்டை போட்டுட்டு இருக்கு. செயினை கொடுத்து அஸ்திட வேண்டியதானே சண்முகம் சந்தோஷமா செயினை வாங்கிட்டு வெளியில வராங்க. அங்க ரெண்டு ரவுடிங்க வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு அம்மா உணவு எங்கேன்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் சாப்பிடுவாங்கிறாங்க. பசி நேரம் கரெக்டான நேரத்தை தான் வந்து கேட்குறீங்க. அங்கே பாருங்க கோயிலில் அன்னதானம் போடுவாங்க, ரெண்டு சண்முகம் அனுப்புனான்னு சொல்லி நீங்கள் போய் சாப்பிடுங்க. அண்ணாச்சி அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு ரவுடிங்க கேட்குறாங்க. அந்த கோயிலோட அட்ரஸா அப்படி தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் வச்சிருந்தா நகைப்பட்டியா அசால்ட்டாக சண்முகம் வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் டபக்குன்னு பிடிங்கிட்டு ஓடுறாரு. அட திருட்டு பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் துரத்திக்கிட்டு போறாங்க சண்முகம். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஒருத்தன் தப்பிச்சிடுறாரு, ஒருத்தன் மட்டும் கையில் மாட்டிக்கிறாங்க. அவங்கள அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெட்டிக்கிளி வராரு. அண்ணே என்னாச்சுன்னே, ஏன்னே இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க, உனக்காக அங்கே அண்ணி கேக்கு வெட்டாம உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் போனேங்கிறாங்க. டேய் நான் அதெல்லாம் அப்புறம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம். இப்போ செயின் எங்கேயும் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அந்த மொட்டையினை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அதோ அவன் போறானே அவன் தான் கொண்டுட்டு ஓடுறான்னு சொல்லவும் அந்த ஆளை மறுபடியும் துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க சண்முகம். வீட்டில் எல்லாரும் சண்முகம் வந்துருவான் கேக்கு வெட்டலான்னு எல்லாரும் காத்து கிடக்குறாங்க. இவன் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கான், பரணி வேற கொதிச்சு கிடக்கா, பிறந்த நாள் அதுவுமா நேரங்காலமே வீட்டுக்கு வரது இல்லையா, எங்க சுற்றிட்டு இருக்கான்னு தெரியலையேங்கிறாங்க வைகுண்டம். நானும் கூட போயிருந்திருக்கலாம், என்ன செய்யறது, சண்முகம் போறேன்னு சொன்னதுனால நான் இங்க இருக்கிற வேலையை பார்க்கலான்னு இருந்துகிட்டேங்கிறாங்க உடன்குடி. பரணி திரும்பவும் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா சனியா என்னாச்சு ஒன்றும் தெரியலையேங்கிறாங்க. ஐயா என்ன நடந்ததுன்னு தெரியல, வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னானுங்க, அவனுங்களும் ஃபோன் பண்ணலை, இந்த வெறும் பையனும் இன்னும் வீட்டுக்கு வரல, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக சனியனுக்கு ஃபோன் வருது. சனியன் போய் வெளியில் ஃபோன் பேசுகிறாங்க. என்னடா என்னாச்சு, சொன்ன வேலையை சரியாக செஞ்சீங்களாங்கிறாங்க. அண்ணே நாங்கள் செயினை பறிச்சிட்டோம், நாங்கள் 2 பேரும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், செயின் எங்ககிட்ட தான் இருக்குதுங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, சரி சரி அந்த செயினை கொண்டுக்கிட்டு ஊருக்கு போயிருங்க, யாருக்கு நிலையும் பற்றாதுங்கடா, அந்த செயினும் உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க சனியன். அப்படியாண்ணே ரொம்ப சந்தோஷம், பாக்கியம் வந்தவங்க வேலையெல்லாம் முடிஞ்சது, யாருக்காவது காப்பியோ சூப்பாக வேணும்னா கேளுங்க போட்டு தரேங்கிற
கேட்குறாங்க. உன் மருமகன் தான் வரணும், அவன் தான் இன்னும் வராமல் இருக்காங்கிறாங்க பரணி. ஏண்டி அப்போவே அண்ணன் போச்சு இன்னுமா வரலேன்னு எஸ்கி வந்து கேட்குறாங்க. ஆமாடி 10-15 தடவை ஃபோன் போட்டுட்டேன், இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேனே ஒரு தடவையாவது ஃபோன் எடுத்து என்ன எதுன்னு எங்ககிட்ட சொல்லலாமலங்கிறாங்க பரணி. மாமா நீங்கள் ஃபோன் போட்டு பாருங்க. பரணி ஃபோன் எடுத்தான்னா ஏசுவான்னு சொல்லிட்டு அண்ணன் எடுக்காமல் இருக்கான், அதனால நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். முத்துப்பாண்டியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. சண்முகம் எடுக்கவே இல்லை. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு முத்துப்பாண்டி சொன்னது இவனை திருத்தவே முடியாது. வேற எவனுக்கால பிரச்சனை இருந்திருக்கும், அதனால ஓடி இருப்பான். இவனுக்கு பொண்டாட்டி குடும்பத்து மேலையெல்லாம் அக்கறை இருந்தா தானே இவனுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்ச பாரு. என்னோட தப்பு தானுங்கிறாங்க வைகண்டம். அப்பா நீ கொஞ்சம் சும்மா இருப்பா, ஏற்கனவே பரணி கொதிச்சுக்கிட்டு இருக்கா, அதுல போய் நீ எண்ணெய் ஊத்துறியா? அண்ணனுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோங்கிறாங்க வீரா. ஏண்டி என்னடி பிரச்சனை உங்க அண்ணனுக்கு? என் பிறந்த நாள் வர அவனுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை, அப்படி என்ன முக்கியமான வேலை? நீ கோவப்படாத, அண்ணன் வரட்டு என்ன எதுன்னு கேட்டுக்கலாங்கிறாங்க ரத்னா. அப்படி என்னடி உங்க அண்ணனுக்கு வேலை? 1 மணி நேரமா நாமளும் காத்துட்டு இருக்கிறோம்ல, 1 மணி நேரத்துக்குள்ள அம்மாவோட சமையலையே முடிச்சிருச்சு. அவனோட இஷ்டத்துக்கு நாளைக்கு கூட வருவான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமாங்கிறாங்க. இல்ல அப்படியெல்லாம் அண்ணன் லேட் பண்ணாது, இப்ப வந்துருங்கிறாங்க கனி. அண்ணன் கட்டி உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாதடி, நான் இன்னைக்கு இந்த கேக்கை கட் பண்ண போறது இல்லைன்னு பரணி சொல்லிட்டு இருக்கும்போது வெட்டிக்கிளி வராங்க. வந்ததும் இந்த அந்த சோப்பு நர நூல்கண்டு இதெல்லாம் இருக்கு கனி, இந்த வாங்கிக்கோங்கிறாங்க. ஐயோ வெட்டிக்கிளி என்ன இப்ப எதுக்கு இதை கொடுக்குற, அண்ணி வேற அண்ணன் வரலையேன்னு கோபத்தில் இருக்குதுங்கிறாங்க கனி. எது அண்ணன் வரணுமா? அண்ணன் இப்பத்திக்கு வராது, இந்த கேக்கை நீங்க வெட்டுங்க நம்ம சாப்பிடலாங்கிறாங்க. எது உங்க அண்ணன் வரமாட்டானா? அப்படி என்ன அவனுக்கு வேலைன்னு கேட்குறாங்க பரணி. அது ஒன்றும் இல்லை, கடத்தெருவில் நான் வரும்போது பார்த்தேன் யாரையோ போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்தது. நான் கூட சொன்னேன் இன்னைக்கு அன்னைக்கு பிறந்தனால அங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வானேன்னு சொன்னேங்கிறாங்க. பார்த்தீங்களா இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்கிறதோட விட்டுட்டு தெருவில் அங்கே யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்லை வெட்டிக்கல என்ன சொல்ற சண்முகம், அப்படியெல்லாம் யார் கூடயும் அனாவசியமா சண்டைக்கு போக மாட்டானே, என்ன ஏதுன்னு விசாரிச்சியான்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. ஐயோ நான் அதையெல்லாம் கேட்கல, வீட்டில் வேற கேக்கு வெட்டுதா, அதுவும் தவிர அண்ணன் பேசுற கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு அந்த ஆள் அடி அடி நடிச்சுக்கிட்டு இருந்தது. கனி வேற இந்த பொருள் எல்லாம் கேட்டாலும் இதை கொண்டுகிட்டு நான் வேகமா வந்துட்டேன்னு வெட்டிக்கல சொல்லிட்டு இருக்கும்போது பரணி இன்னும் கெச்ச கோவத்துல பேசுறாங்க. இவன் ஒன்னும் ரொம்ப நல்லவனு, இவன் தங்கச்சிக்கு வேற அவனுக்கு வக்காலத்து, இவன் எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டான், இவன் எவனையாச்சும் அடிச்சா தான் இவனோட பசியே அடங்க. பாருல பரணி அந்த வெறும் பையனுக்கு பொறுப்புங்கிறது எதுவுமே கிடையாது, கொஞ்சமாச்சும் அக்கறை உள்ளவனா இருந்தா உன் பிறந்த நாள் அதுவுமா தெருவில் எவன் கூடயாவது சண்டை போட்டுட்டு இருப்பானா? உலகத்திலேயே இல்லாத புருஷன் இவன் தான், நீ தான் இவன் கூட சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஏமாலி யாரும் இல்லைன்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது இதா பாருங்க உங்ககிட்ட யாரும் அபிப்பிராயம் கேட்கல, நீங்க சித்த பேசாம இருக்கிறீங்களா? வாக்கியம் சொல்லவும் குறிஞ்சிருப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. சரியா வராது ஏண்டா வெட்டிக்கிளி, சண்முகத்தை எவ்வளவு பார்த்தேன்னு முத்துப்பாண்டி கேட்கறாங்க. பாத்திரம் கிடைக்க முன்னாடி தான் எவனையோ போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்தது, அங்கதான் நான் பார்த்தேங்கிறாங்க வெட்டிக்கிளி. பரணி நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் போய் கூட்டிட்டு வரேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அதெல்லாம் வேண்டாம், பொறுப்பும் பொறுமையும் அவனுக்கு தான் இருக்கணும், அவனா எப்ப என்னை நினைச்சு வீட்டுக்கு வரானோ அப்ப நான் பாக்குறேங்கிறாங்க பரணி. எல்லாம் போய் அவனை கூட்டிட்டு வரக்கூடாது, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா, பேசாம இங்கேயே இருங்கிறாங்க பரணி. ஏண்டி இம்புட்டு பிடிவாத உனக்கு தேவைதானாங்கிறாங்க எஸ்கி. அடியே உங்க அண்ணனை மட்டும் எதுவும் சொல்ல விட்டுறாத. ஆமா உங்க எத்தனை பேர் என்னோட பிறந்த நாள் கொண்டாட காத்துட்டு இருக்கிறோம்ல, உங்க அண்ணன் அங்க தெருவில் இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கான். எஸ்கே நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கிறாங்க முத்துப்பாண்டி. முதல்ல அவன் நேர்ல வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்குன்னுக்கிட்டு கோவத்தில் இருக்காங்க பரணி. ஏண்டா விளங்காதவனை அண்ணன் ஏன் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்குது, என்ன ஏதுன்னு நீ விசாரிச்சு கேட்டுட்டு வர மாட்டியான்னு உடன்குடி கேட்கறாங்க. ஐயோ அண்ணன் இந்த கணிப்புல இந்த பொருள் எல்லாம் வேணும்னு கேட்டதில்ல, அதனால அதை நினைச்சுக்கிட்டே நான் சீக்கிரம் வந்துட்டேன். சனியன் சவுந்தரபாண்டி கிட்ட கேட்கறாங்க என்னையா இது, ஒருவேளை நம்ம ஆளுங்க 2 பேர்த்தையும் இந்த சண்முகம் பிடிச்சிட்டானா, அதனாலதான் வீட்டுக்கு வரலையாங்கிறாங்க. டேய் வயிற்ற கலக்காத புளிய கரைக்கிற மாதிரி சங்கிலியை காணாங்கிற குற்ற உணர்ச்சியில வீட்டுல வந்து பரணி மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்னு வராம இருப்பான் போல இருக்கு. பரணியை பாரு, பரணிக்கு இருக்கிற கோபத்துல அவன் வந்தா அப்படியே எரிச்சு போட்டாலும் போட்டுருவான். அந்த வெறும்பைய வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆக ஆக நம்மளுக்கு தான் நல்லது, நம்ம பேசாம வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது, எதுவும் பேசக்கூடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பரணி சண்முகம் வரும்போது வரட்டும், ஆக்கி வச்ச சோறு வீணா போயிரும் போல இருக்கு, உன்னால எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், சண்முகம் வரும்போது வரட்டு பார்த்துக்கலாங்கிறாங்க பாக்கியம். அம்மா நீ பேசாத, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க பரணி. மதினி மெழுகுவர்த்தி வேணா கேக்கில் ஏற்றி விட்டுலாமா? எதுக்கு ஏற்றணும்? ஆமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்க அண்ணன் முக்கியம், உங்க அண்ணனுக்கு நீங்க எல்லாம் முக்கியம், என் மேல யாருக்கும் அக்கறை இல்லை, இந்த லட்சணத்துல நான் இந்த கேக்கை வெட்டுவேன்னு நினைச்சியா? வாயை முடிக்கிட்டு பேசாம போயிடு சொல்லிட்டேன்னு பரணி கோவமா கனியை திட்டும் போது ரொம்ப சோகமா இருக்காங்க. இல்ல பாக்கியம் இன்னைக்கு என்ன உன் மவளோட பிறந்தனால இல்ல ஏதாவது இளவு வீடா? உன் மருமவ பாரு என் மவளோட சந்தோஷத்தையே புதைச்சு போட்டானே, என் பிள்ளையோட மூஞ்சிய பாரு மாங்கன்னு மாதிரி அப்படியே துவண்டு போய் கிடக்குதுன்னு சவுந்தரபாண்டி சொல்ல சொல்ல போது நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன வேசனம், யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்னன்னு நீங்க சாப்பிட்டீங்கல்ல, வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க, அப்புறம் நான் ஏதாவது கோவத்துல சொல்லிட போறேன். சண்முகம் சண்டை போட்டு களைச்சு சலிச்சு வந்திருக்காங்க. அண்ணே வாண்ணே அப்படின்னு கனி கூப்பிடவும் என்னல இன்னும் கேக்கு வெட்டலையா, ஏன் அப்படியே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். பாக்கியம் உன் மருமகன் என்ன நகை வாங்க போனானா இல்லை தெருவில் இறங்கி சண்டை போட்டு வந்தானா? மாமனாரே தேவையில்லாம பேசாத, அங்க என்ன நடந்தது தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை முட்டா பையில நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, காலையில இருந்து பரணி கல்லா காஞ்சி கிடக்குறா, ஒரு ஃபோன் பண்ணி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நீ சொல்லக்கூடாதா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, நீ செய்யறதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு பாக்கியம் கேட்கும்போது அத்தே என்ன நடந்ததுன்னு கேட்காமையே பேசுறியாங்கிறாங்க சண்முகம். இவன் திருந்தவெல்லாம் மாட்டான், திருந்தவே மாட்டாங்கிறாங்க வைகுண்டம். மச்சான் அங்க என்னதான் நடந்தது, வீட்டுக்கு வராம தெருவில் இறங்கி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கியே, அப்படி என்னதான் பிரச்சனை உனக்குன்னு முத்துப்பாண்டி கேட்கறாங்க. எல்லாம் நடந்தது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் இந்த வெட்டிக்கிளி பண்ணனது, வெட்டிக்கிளிய 4 சாத்து சாத்துனா சரியா போயிடும், முதல்ல வாய மூடு, நான் யாருடா கட்டுன பொண்டாட்டி உன் அம்மா மாதிரின்னு எத்தனை சொல்ற, நீங்க மதிக்கிற லட்சணம் இதுதான்.
இதுதானா? ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் தங்கச்சியோட பிறந்த நாள்னா இப்படி தான் பண்ணுவியா? 8 மணி நேரமா காக்க வைப்பியா? டேய் பரணி, என்ன நடந்ததுன்னு சொல்ல விட்டா தானே நான் சொல்லுவேங்கிறாங்க சண்முகம். முதல்ல பேசாதடா. முதல்ல நீ என்னை எந்த அளவுக்கு மதிக்கிற? உன் தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்து குணமான நாளெல்லாம் ஞாபகம் இருக்கும். சஷ்டி, உனக்கு எப்போ அபிஷேகம், இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு. கட்டின பொண்டாட்டி பிறந்த நாள் மட்டும் உனக்கு எப்படி மறந்து போச்சு? என் மேல வச்சிருக்கிற பாசம் மதிப்பு எல்லாம் இவ்வளவுதானாங்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்ல விட்டா தானே நான் சொல்லுவேங்கிறாங்க சண்முகம். நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்ல போற? உப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லுவேன். அதை கேட்டுக்கிட்டு இருக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? முதல்ல எல்லா தப்பும் என்னோடது. என் வாழ்க்கையவே உன்கிட்ட அர்ப்பணிக்க நினைச்சேன் பாரு, அதுதான் நான் செய்யற மிகப்பெரிய தப்பு. உன் குடும்பத்தை என் குடும்பமா சுமக்க நினைச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. இங்க இருக்கிற சேரு, தூணு, மிதியடி, வீட்டுல இருக்கிற விளக்க மாத்த மதிக்கிற அளவுக்கு கூட நீ என்னைய மதிக்கலைன்னு கோபத்துல பொங்கி கத்திக்கிட்டு இருக்காங்க பரணி. சண்முகம் செயினை பறி கொடுத்து அதை காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்த கலக்கத்தோட நிக்கிறாங்க சண்முகத்தோட வேதனையும் ஜோதனையும் பங்கிட்டுக்காத பரணி கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. சவுந்தரபாண்டி சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.